எனக்கு அந்த 2022ஆம் ஆண்டு இதே அரங்கில் இதே திடலில் நான் பேசுறது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இங்கே என்ன பீட்டர் அல்ஃபோன்ஸ் கூட பேசும்போது குறிப்பிட்டார். நான் சொன்னேன், நானும் ஒரு பெருமையான கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கலாம், நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே சங்கிங்களுக்கெல்லாம் பயங்கர வைத்தறிச்சல், அது எப்படி ஒரு கிறிஸ்டியன் இவர் சொல்லிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டியன், நான் ஹிந்துன்னு நினைச்சா நீங்க இந்து, நீங்க என்ன முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம், இப்படி அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் பொதுவானவன் நான் அப்படின்னு நான் அந்த மேடையிலேயே சொன்னேன். ஏன்னா எல்லா மதங்களுமே அடிப்படையில வெறும் அன்பை மட்டும்தான் போதிக்க சொல்லுது. எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. ஆனால் மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று விரும்புவதுதான் மக்கள் மத்தியில பொய்ய சொல்லி வெறுப்பை பரப்புவாங்க. வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் உண்மைகளை பேச மாட்டாங்க. உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது. மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் மட்டும்தான் வெறுப்பினை பரப்புவார்கள் என்று நாம் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா சமீபத்தில் ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொது வழியில் பேசியதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அவர் அங்கே பேசுகிறார். அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவையில நம்ம எம்பிக்கள்லாம் கொண்டு வர்றாங்க. அதற்கு நம்ம காங்கிரஸ் எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் அந்த ஆதரிச்சு அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சி அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிற உடன்படல. அந்த அளவுக்கு பாஜக மேல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம்.